உயிரோடு இருக்கும் பொழுது மனிதர்கள் வந்தால் எழுந்து நிற்கக்கூடாது என்று சொல்லிய நம் மார்க்கம் ஏன் இறந்தவரின் உடல் கடந்து செல்லும் போது மட்டும் நிற்க வேண்டும் என்று கூறுகிறது? இதற்கேனும் பிரத்யோகிய காரணம் இருக்கிறதா அப்படிங்கிறத கேட்கிறான். உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவர் வரும்பொழுது அவருக்காக வேண்டி எழுந்து நிற்பது என்பது கூடாது என்பதை மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டது. ஒரு மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்குதல் அப்படிங்கிறதா இங்கே கூடாது. எழுந்து நிற்கிறது தான் மரியாதை அப்படிங்கிறது இல்லை. எனவே ஒரு உயிரோடு இருப்பவர் யாரேனும் நம்ம நோக்கி வருவாங்கும் பொழுது அவங்களுக்காக வேண்டி எழுந்து நிற்புதல் அப்படிங்கிறது கூடாது என்பது மார்க்கத்தில் தெளிவாக சொல்லித்தரப்பட்டிருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது இறந்து விட்ட ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டால் இதா ராய்துமுல் ஜனாசத்தை ஃபக்கூமு, ஒரு ஜனாசாவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க எழுந்து நில்லுங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது பார்க்கிறவர்கள் அந்த ஜனாசாவை கடந்து போகும்போது அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஃபமன் தபியாஹா ஃபலா யக்உது ஹத்தா தூதா, அந்த ஜனாசா என்பது அதை பின்தொடர்ந்து போகக்கூடியவர்கள் அந்த ஜனாசா கீழே வைக்கப்படும் வரை அவங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, அமர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தர்றான். அப்போ உயிரோடு இருக்கிறவர் வரும்பொழுது எழுந்து நிற்கக்கூடாதுன்னு சொன்ன மார்க்கம் இறந்துவிட்ட ஜனாசா கொண்டு செல்லப்படும் போது மட்டும் எழுந்து நிற்க சொல்லுகிறதே, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு பிரத்யேகமான காரணம் எங்கேயும் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரல. இந்த காரணத்துக்காகத்தான் இந்த வழிமுறை உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு, இந்த காரணத்திற்காகத்தான் இந்த வழிமுறை உங்களுக்கு தவிர்க்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரண காரியங்களோடு இந்த விஷயத்தில் நமக்கு சொல்லித்தரப்படலை. அப்ப எங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு வழிமுறைக்கு ஒரு சட்டத்திட்டத்திற்கு சில காரணங்களை சொல்லி நமக்கு சொல்லுவாங்களோ அந்த விஷயத்தை அந்த காரணங்களோடு நம்ம எடுத்துக்கொள்ளணும். எங்க காரணம் நமக்கு சொல்லித்தரப்படலையோ அதுக்கு நம்ம காரணங்களை தேட முடியாது. அல்லாஹ்வின் தூதர் இறைவன் புறத்திலிருந்து வகையை பெற்று சட்டத்திட்டங்களை பெற்று நமக்கு வழிகாட்ட வந்த தூதர், அவங்க இதை செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்கன்னா அதுல கண்டிப்பா நல்லது இருக்கும் என்ற நம்பிக்கையில் அதை செயல்படுத்துவது என்பதுதான் ஆரோக்கியமானது. காரணங்கள் எதுவும் நமக்கு சொல்லித்தரப்படாத விஷயங்களில் இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, பிரத்யேகப்படுத்தி நம்ம உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. ஆனால் யூகிக்கலாம், இது எதுவாக எந்த காரணமாக இருக்கலாம், இதுவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு யூகம் நம்ம யூகிக்கலாம். அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் நாம யூகிக்கிற யூகம்தான் சரியானது, அதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் இதை சொல்லியிருப்பாங்க என்று வாதிடக்கூடாது, அதை நம்ம நிலைநிறுத்திடக்கூடாது. இப்போ அந்த வகையில் உயிரோடு இருக்கிறவங்க வரும்பொழுது எழுந்து நிற்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது அது அவருக்கு ஒரு தற்பெருமை ஏற்படுத்தும் விதமாக இருந்து விடக்கூடாது. மனிதன் ஒரு மனிதனுக்கு எழுந்து நிற்பது என்பது ஒரு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருந்துடக்கூடாது என்ற காரணத்துக்காக என்ன செய்யலாம் இருக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக மார்க்கம் இந்த செயல்பாடுகளை நமக்கு சுட்டி காட்டி இருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படும் பொழுது எழுந்து நில்லுங்க என்று சொல்வது என்பது அங்கே என்ன ஜனாசாவை நினைவு கூறுவதற்கும் நாமும் இப்படித்தான் ஒரு நாள் என்ன செய்வோம், தூக்கி சுமந்து செல்லப்படுவோம் அப்படிங்கிற அந்த உணர்வை அந்த சிந்தனையை நமக்கு ஏற்படுத்துவதற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், எழுந்து இருக்க சொல்லியிருக்கலாம். அப்ப நம்ம கேட்கலாம், ஏன் உட்கார்ந்துகிட்டே அந்த சிந்தனைக்கு நம்ம வர முடியாதா, எழுந்து நின்றுதான் ஆகணுமா, எழுந்து நின்றுதான் அந்த சிந்தனைக்கு நம்ம வரணுமா அப்படிங்கிற கூடுதல் சந்தேகங்கள் நமக்குள்ளாக எழலாம். நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்ம கேஷுவலா வேற ஏதாவது செயல்பாடுகள்லாம் ஈடுபட்டு இருப்போம், வேற ஏதாவது செயல்பாடுகள்ல நம்ம ஈடுபட்டு இருக்கும் பொழுது அதே நிலையில் நம்ம அந்த கவனத்துக்கு போறது அப்படிங்கிறது இயற்கையாகவே யதார்த்தமாகவே அது சாத்தியமற்றது. அப்போ ஒரு விதமான ஆக்ஷன் நம்மள்ட்ட ஏற்படும் பொழுது, ஒரு நிலையிலிருந்து வேறு நிலைக்கு மாறுவதற்குண்டான ஒரு செயல்பாடு நம்ம இடத்துல ஏற்படும் பொழுது இயற்கையாகவே நம்ம எதற்காக அந்த செயல்பாடை செய்யறோமோ அதன் மீது ஒரு கவனம் நமக்கு கிடைக்கும். அது யதார்த்தமே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம், வேற ஒரு விஷயத்துக்கு நம்முடைய கவனம் செல்லணும்னா அதை நோக்கிய ஏதாவது ஒரு ட்ரிகர், ஒரு செயல்பாடு நமக்கு இருக்கணும். இருந்தாதான் அதை நோக்கிய சிந்தனை, அதை நோக்கிய அந்த பார்வை நமக்கு வரும். அதற்காக கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க உட்கார்ந்து இருக்க வேணாம், நீங்க எந்திரிச்சு நில்லுங்க என்று நமக்கு என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அப்ப அவர் எழுந்து நிற்பதின் மூலம் இது மாதிரி தான் நாமும் ஜனாசாவை என்ன செய்ய போறோம், கொண்டு செல்ல போறோம் என்ற அந்த மரண சிந்தனையை, மரண உணர்வை ஊட்டுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை நமக்கு வழிகாட்டி இருக்க கூடும். இதுவே ஒரு யூகமாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இதுதான் காரணம் என்று செய்ய முடியாது, வாதிடக்கூடாது. காரணங்கள் சொல்லப்படாத மார்க்க சட்டங்கள்ல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று ஏற்றுக்கொண்டு போவதுதான் ஒரு முஃமினுடைய சரியான நிலைப்பாடாக இருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இதை சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக இதுல நன்மை இருக்கும், அதுல இந்த நன்மையாகவும் இருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் நாம் இதனை செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்பது இதற்கான பதிலா சொல்லும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.